14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகையின் செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் என்கே கஜரூபன். பதவிகளை காப்பாற்ற இரகசிய தேசிய மாநாடா? டெலோவின் தலைமைக்கு எதிராக மூத்த உறுப்பினர்கள் போர்க்கொடி. தலைவரின் சுய ஒழுக்க பிரச்சனையே கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் அவர்கள் குற்றச்சாட்டு என்ற செய்தி இன்றைய பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. அது பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது. சுரேஷ் சாலேவுக்கு ஆதரவாக ஜனாதிபதிக்கு அவசர கடிதம், 9 முன்னாள் எம்பிக்கள் கையெழுத்து என்ற செய்தியும் இன்றைய முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பேராயர் கர்தினால் ரஞ்சித் சாட்டையடி, இரத்த கரை படிந்த கொலையாளிகள் இங்கு ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது, கைகளை கழுவிக்கொண்டு உத்தமர்களாக வர நாங்கள் விடவே மாட்டோம், ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை தடுக்க முயல்பவர்கள் குற்றவாளிகளே என்று ஒரு செய்தி இன்று அந்தோனியாருடைய உற்சவ நாளிலே வெளியாகி இருக்கிறது. அந்த ஒளிக்காட்சியை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். 2024 සැප්තැම්බර් මාස සිදු රාජ්‍ය බලය වෙනස් වීමේ පසුබිම තුළ අපි ඉමහත් බලාපොරොත්තුවෙන් යුතුව ජනතා කැමැත්තෙන් පත්කරන ලද නව ජනාධිපතිතුමන් හා රජය වෙත මෙම කරුණේ ඇති වැදගත්කම පිළිබඳව මතක් කර දුන්නා. එදා 2024 ඔක්තෝබර් මාස 6 වන දින කටුවපිටිය සාන්ත සෙබස්තියන් දෙව් මැදුරේ පාස්කු වින්දිතයන් මුණගැසෙනු අතිගරු ජනාධිපතිතුමා ඔවුන්ට දුන් පොරොන්දුව වූයේ මේ මහා අපරාධයේ සත්‍යතාවය කිසි ලෙසකත් කාලයේ වැලිතලාව තුළ සැඟවී යන්නට ඉඩ නොතබන බවයි. ඒ අනුව මෙම විමර්ශනය යළිත් පණ ගැන්වී අද වන විට බොහෝ සැඟවුණු කරුණු පිළිබඳ සාක්ෂි විපරම් කරමින් මේ ප්‍රහාරය පිටුපස යම් කුමන්ත්‍රණයක් තිබුණේදැයි සොයා බැලීමක් සිදු වෙමින් පවතී. ඒ ගැන නිශ්චිත වෙනත් සාක්ෂිද එළිදරව් වෙමින් පවතින බව. அது பேராயர் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள். மாற்றுச் சட்டமின்றி பயங்கரவாத தடை சட்டம் உடனே நீக்கப்பட வேண்டும், தமிழரசின் எம்பி ஸ்ரீதரன் வலியுறுத்து. 44 ஆண்டுகளை கடந்தும் தொடரும் கொடிய சட்டம், நிரபராதிகளின் ஆயுள் சிறைகளிலேயே முடிகின்றது, ஜனாதிபதி சட்டத்திரணி தவராசா கவலை. டித்வா புயலில் இழந்த மாடுகளை ஈடு செய்வதற்காகவே மன்னாரில் இருந்து அவற்றை எடுத்துச் செல்ல தடை, பிரதிப்பணிப்பாளர் வைத்திய அதிகாரி CP வின்சென்ட் தகவல் என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது. நீதிமன்ற வழக்கு கோவைகளை முறைகேடாக வழங்கியமை தொடர்பில் மூவர் விளக்கமறியலில் அவர்களில் ஒருவர் வவுனியா நீதிமன்ற உத்தியோகத்தர் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. தடுப்பு காவலில் இருந்த நபர் ஒருவருடைய வழக்கு கோவைகளை முறைகேடாக கையாண்ட குற்றச்சாட்டில் வவுனியா நீதிமன்றில் கடமை புரியும் சிரேஷ்ட உத்தியோகத்தர் உட்பட மூவர் விளக்கம்